ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிவிஎஃப்எம். ரொம்ப நாளாக எல்லார் மனசுலையும் போயிட்டு இருக்க ஒரே ஒரு கொஷின், என்னதான் ஆனாலும் நம்ம ஏகே சார் ரேசிங்லேயே இருக்கிறாரா, படம் நடிக்க வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நேரத்தில் கரெக்டான நேரம் இது தாண்டா என்னோட டைம்னு சொல்லிட்டு இறங்க போகிறாரு நம்ம ஏகே சார். ஒன்றும் இல்லைங்க, நம்ம அதிக் ரவிச்சந்திரன், அதாவது குட் பேட் அக்லி படத்தோட டேரக்டர் அதிக் ரவிச்சந்திரன் படத்தில் திரும்பவும் நடிக்க போகிறாரு. AK-64 இந்த படம் வந்து உருவாக போகுது. இதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே இந்த படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவிட்டையும் பிளான் பண்ணியிருக்காங்க. மூவி சைடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் போக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா AK-64 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குட் பேட் அக்லி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு நல்ல கண்டென்ட்டாக இந்த படத்தை வந்து ரெடி பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏகேக்கு ரொம்ப நாள் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏகே ஃபேன்ஸ் இந்த படத்தை வந்து எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.